I'm going to take another 15-20 minutes to explain to you some of the signs of deception. How will you know that a person is deceived? நான் இன்னும் 10-15 நிமிடங்கள் எடுத்து இந்த வஞ்சிக்கப்படுதலின் அடையாளங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல பிரியப்படுகிறேன். Now we'll go for signs of deception. நாம் இப்பொழுது வஞ்சிக்கப்படுதலின் அடையாளங்களுக்குள் கடந்து செல்வோம். These are some of the signs which you can look for in a man who is normally deceived. எந்த ஒரு மனிதன் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறானோ அந்த மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய அடையாளங்களாக இவைகளை நாம் பார்க்கின்றோம். There may be one sign or many signs or a combination of a few. ஏதோ ஒரு அடையாளம் அல்லது இரு அடையாளங்கள் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அடையாளங்களின் கலவை. Number 1. முதலாவது, the deceived man begins to think that he is unique. நான் மிகவும் வித்தியாசமானவன் என்று வஞ்சிக்கப்பட்டவன் நினைக்க துவங்குகிறான். He thinks he has received a revelation which no one else has got in the whole world. யாருக்குமே கிடைக்காத அல்லது பெரும்பாலானோர் தவறவிட்ட ஒரு வெளிப்பாடு தனக்கு கிடைத்து விட்டது என அவன் நினைக்கின்றான். You know what happens because of this thought? இந்த நினைவினாலே என்ன நிகழ்கின்றது தெரியுமா? He tries to seclude himself and exclude himself from the commonwealth of God's people. தேவனுடைய மக்கள் அடங்கிய பொது சபையினின்று தன்னை அவன் தனிமைப்படுத்திக் கொண்டு தனியாக வாழ விரும்புகின்றான். He is filled with a better than thou attitude. மற்றவர்களை விட நான் மேன்மையானவன் என்கிறதான எண்ணம் அவனுக்குள் வளர்ந்து விடுகிறது. He thinks he has reached the perfection doctrine, others have not understood ABC of it. பூரணத்துவ உபதேசத்தை தான் விளங்கிக் கொண்டேன், ஆனால் மற்றவர்களோ அதனை புரிந்து கொள்ளவில்லை என்று அவன் நினைக்கின்றான். He thinks he alone is a member of the bridal church, all others are only the friends of the bridegroom. மணவாட்டி சபையிலே தான் ஒருவன் தான் அங்கம் வகிப்பதாகவும் மற்றவர்கள் எல்லாம் மணவாட்டியினுடைய தோழர்களாக மணவாளனுடைய தோழர்கள் என்றும் அவன் நினைக்கின்றான். So he says, you are all friends of the bridegroom, but I am the bride of the Lord Jesus Christ. நான் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி, நீங்கள் எல்லாம் மணவாளனுடைய தோழர்கள் என்று அவன் குறிப்பிடுகின்றான். So he thinks that he is unique, he has got something extra more than all the rest of the people. ஆகவே மற்றவர்களை விட சிறப்பான ஒரு வெளிப்பாடு தன்னிடத்தில் இருப்பதாகவும் மற்றவர்களை விட தான் மேன்மையானவன் என்றும் அவன் தன்னை குறித்து நினைக்கின்றான். The second sign of a deceived man, வஞ்சிக்கப்பட்டவனுடைய இரண்டாவது அடையாளம், he is more and more interested in the spoken word than in the written word. எழுதப்பட்ட வசனத்தை விட சொல்லப்படும் வார்த்தைகளிலேயே அவன் அதிக ஆர்வம் காட்டுகின்றான். You know what people speak in the name of the Lord, that excites him more than what he reads in the written pages of the Holy Bible. கர்த்தர் சொல்லுகிறார் என்று பிரசங்கிகள் முழங்குகின்ற வார்த்தைகள் தான் அவனை பரவசப்படுத்துகின்றன ஒழிய எழுதப்பட்டதான திருவார்த்தைகள் அவனுக்கு பரவசம் அளிப்பதில்லை. He embraces the extra biblical revelations as a new thing from God. திருமறைக்கு மிஞ்சிய வெளிப்பாடுகளை கடவுளிடமிருந்து வரும் புதிய காரியம் என்று அவன் நினைத்துக் கொள்கிறான். He never hesitates to cross the boundaries set by the Bible. வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எல்லைகளை அவன் தாண்டுவதற்கும் கூட தயங்குவதில்லை. He is unusually interested in personal prophecies. தனிப்பட்ட தீர்க்கதரிசனங்களிலே அளவுக்கு மீறி இவன் ஆர்வம் காட்டுவான். Number 3 deception signs. வஞ்சிக்கப்பட்டவனின் மூன்றாவது அடையாளம், he is over excited about dreams and visions and voices. சொப்பனங்கள், தரிசனங்கள், சத்தங்கள் போன்றவற்றிலே அவன் அதிக அக்கறை காட்டுவான். Any spectacular physical motivation flattens him on the ground. உடலுக்கு அடுத்த உணர்ச்சி வசப்படுத்துகின்ற காரியங்களிலே அவனுக்கு அலாதி பிரியம். He keeps hunting for novelties. நூதன காரியங்களிலேயே அவன் அதிக நாட்டம் செலுத்துகின்றான். Number 4, நான்காவது அடையாளம், he becomes an eccentric. அவன் ஒருபுறம் சாய்ந்தவனாய் காணப்படுகிறான். He stresses one doctrine or one experience at the cost of the rest. மற்றவை மறக்கும் அளவிற்கு ஏதோ ஒரே உபதேசத்தை அல்லது அனுபவத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். He does not realize this is a distorted understanding of the scriptures. இது வேதத்தை திருக்குவது என்று அவன் அறியாதிருக்கின்றான். In everything he will talk about baptism. எந்த காரியத்தை செய்தியை எடுத்தாலும் ஞானஸ்நானத்தை குறித்தே சொல்லிக் In கொண்டிருப்பான். everything he will think about speaking in tongues. எந்த செய்தியானாலும் சரி அதிலே அந்நிய பாஷையிலே பேசுவதை குறித்தே திரும்ப திரும்ப சொல்லிக் If கொண்டிருப்பான். somebody introduces a study Bible, ஒரு வேத ஆராய்ச்சி புத்தகத்தை ஒருவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால் immediately he will take Acts 2:4 and find out what is the commentary for Acts 2:4. உடனடியாக அப்போஸ்தலர் 2:4 புரட்டி அதற்கு இந்த வேதத்திலே என்ன வியாக்கியானம் கொடுக்கப்பட்டு
சொல்லப்பட்டுள்ளது என்றுதான் பார்க்க And முயற்சிப்பான். if that author does not agree with his view on speaking in tongues, oh, that's not a good Bible. அவன் தன்னுடைய மனதிலே இந்த அனுபவத்தை குறித்து கொண்டிருக்கிறதான ஒரு தாற்பரியத்தை அந்த ஆராய்ச்சி வேதம் கூறவில்லை என்றால் உடனே மூடி வைத்து இது நல்ல புத்தகம் அல்ல என்று ஒதுக்கி விடுகிறான். So he is worshipping one particular aspect of the doctrine, leaving out the whole body of truth. முழு உபதேசத்தையும் அவன் ஒதுக்கிவிட்டு ஏதோ ஒரு பகுதியை மட்டும் பிடித்துக் கொண்டு தொங்குகின்றான். Number 5. ஐந்தாவது அடையாளம், He does not seek counsel from seasoned teachers. பக்குவப்பட்ட வேத போதகர்களுடைய ஆலோசனையை அவன் நாடுவதில்லை. He does not submit himself voluntarily to the oversight of mature leaders. முதிர்ச்சி அடைந்த தலைவர்களின் கண்காணிப்புக்குள் தன்னை அடக்குவதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. He thinks everything he gets directly from heaven. எல்லாமே பரலோகத்திலிருந்து தனக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது என்று இவன் நினைத்துக் கொள்கிறான். For him the end justifies the means. அவனை பொறுத்த மட்டிலே முடிவை வைத்து முறை சரி என்று சாதிக்கின்றான். Sixthly, ஆறாவது அடையாளம், he excuses and justifies certain sins in his life. தன் வாழ்வில் உள்ள சில பாவங்களுக்கு ஏதோ விளக்கம் கூறி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்கிறான். When others do it, he will call it sin. When he does it, he will call it his nature or weakness. மற்றவர்கள் அந்த தவற்றை செய்யும் பொழுது பாவம் என்று சாடுவான். தான் அதே தவற்றை செய்யும் பொழுது அது தன்னுடைய ஸ்பாவம் அல்லது பழக்கம் என்று வாதிடுவான். He is usually hard on others, but he is soft on himself. பொதுவாக இவன் பிறர் மீது கடினமாகவும் தன் மீது மெதுவாகவும் காணப்படுவான். Number 7. ஏழாவது அடையாளம், He develops an unusual interest in the hidden and secret things under the pretext of searching the scriptures deeply. மறைவான ரகசியமான காரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேத சத்தியங்களிலே அலாதியான பிரியம் காட்டுவான். காரணம் கேட்டால் நான் வேதத்தை ஆழமாய் ஆராய்கிறேன் என்று சொல்லுவான். Number 8. எட்டாவது அடையாளம், His practical interest in evangelism and missions will wane away. மிஷனரி பணியிலும் நற்செய்தி அறிவிப்பிலும் அவனது நடைமுறை ஈடுபாடும் விருப்பமும் தணிந்து காணப்படும். Number 9. ஒன்பதாவது, He does not accept criticisms objectively. யாராவது அவனது தவறுகளை சுட்டிக்காட்டினால் கூட அதை நல்மனதுடன் அவன் ஏற்க மாட்டான். The devil makes him believe that he is reproached for the truth. நான் சத்தியத்திற்காக பாடு அனுபவிக்கின்றேன் என்று நயவஞ்சகமாய் பிசாசின் மூலமாக அவன் எண்ணுகின்றான். Number 10. பத்தாவது அடையாளம், He does not know that he is deceived. தான் வஞ்சிக்கப்பட்டுள்ளான் என்று அவனுக்கே தெரியாது. That is deception. அதுதான் வஞ்சகம். He does not know or accept that he is deceived. தான் வஞ்சிக்கப்பட்டுள்ளேன் என்று அவனுக்கு தெரியவும் தெரியாது, சொன்னாலும் விளங்காது. He is blinded by successes. அவனுக்கு கிடைக்கின்றதான வெற்றிகள் அவனது கண்களை குருடாக்கி விடுகின்றன. You know what he is asking? அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? If I am wrong, how is it God is blessing my ministry? நான் செய்வது தவறென்றால் கடவுள் எனது ஊழியத்தை இவ்விதம் எப்படி ஆசீர்வதிப்பார்? So he is blinded by the successes. இப்படியாக தன்னுடைய வெற்றியினாலே அவன் குருடாக்கப்பட்டிருக்கின்றான். The many faces of deception. வஞ்சகத்தின் பல முகங்கள். This is by a lady, Florence Bully. ஃப்ளாரன்ஸ் புல்லி என்கிற சகோதரியினால் எழுதப்பட்டது. Now this has been published by Bethany House Publishers. பெத்தானி ஹவுஸ் பதிப்பகத்தால் இது வெளியிடப்பட்டுள்ளது. A beautiful book, a good book. மிக அருமையான நல்ல புத்தகம்.